लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदि राजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே शरणं यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्ततितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளும் விளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2317வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வாருடைய பெரிய திருமொழியிலே 9ஆம் பத்திலே வரக்கூடிய 7ஆம் திருமொழியினுடைய 6வது பாசுரம் 866வது பெரிய திருமொழி பாசுரத்தை சேவிக்க இருக்கிறோம். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம் இஷிகோவி பிரகாசாபி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி கொடையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வெளியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுரமான வேல் நெஞ்சுக்கு இருள்கறி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கணரின் பொறி பரகாலன் பன்மல்களே. எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா மாலை தனிவழியே பறிக்க வேணுமென்று கோலி பதிவிருந்த குற்றவனே வேலை அனைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்துருள வேணும் துணிந்து. 866வது பெரிய திருமொழி பாசுரம். உருவினார் பிரிவு சேர் ஊன் பொதி நரம்பு தோல் குரம்பையுள் புக்கு அருவி நோய் செய்து நின்றவர்தாம் வாழ்வதற்கு அஞ்சினாயேல் திருவினார் வேதம் 4 5 தீவேள்வியோடு அங்க மாறும் மருவினார் வல்லவாள் சொல்லுமா வல்லையாய் மருவு நெஞ்சே. தன்னுடைய நெஞ்சத்தை பார்த்து திருமங்கையாழ்வார் சொல்லுகிறார். ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம் என்று இந்த உடலை சொல்லுவார்கள். முதலிலே சூக்ஷ்மமான ஒரு சரீரமாகத்தான் ஒரு ஆன்மாவானது ஸ்தூல சரீரத்திற்குள் நுழைகிறது. இதை தமிழிலே இவர் என்ன சொல்லுகிறார், நுண்ணுடல் பருவுடல் என்று சொல்லுகிறார். நுண்ணுடல் என்பது சூக்ஷ்ம சரீரம், உருவுடல் என்பது பருவுடல் என்பது நாம் தாங்கியிருக்கிற இந்த உடம்பு. இந்த உடம்பு எதனால் ஆனது? இரத்தம், சீழ், மாமிசம், மலம், மூத்திரம் என்று தோல் என்று சகலவிதமான அசுத்தங்களோடும் இருக்கக்கூடியது தான் இந்த உடல். இந்த உடலுக்குள் இந்த சூக்ஷ்ம சுரூபமானது உள்ளே புகுந்ததற்கு பின்னர் கண், காது, மூக்கு, வாய், உடல் என்று சொல்லக்கூடிய இந்த 5 அங்கங்களும் அதனை ஆட்டி வைக்கிறது. கண்ணானது அது இஷ்டப்பட்டதை பார்க்க விரும்புகிறது, காதானது அது இஷ்ட விரும்பப்பட்டதை கேட்க விரும்புகிறது, நாக்கானது கண்டதையும் சுவைக்க விரும்புகிறது, மனமானது கண்டபடி போகிறது, உடலானது தன் நிச்சயை தீர்த்து கொள்ள பார்க்கிறது என்று ஒரு மனிதனை அவனுடைய நல்ல போக்கிலிருந்து மாற்றி அதனுடைய போக்கிற்கு மாற்றி கொண்டுகிறது. அப்படி அப்படி அந்த பஞ்ச இந்திரங்களுடைய ஆளுகைக்கு உட்படாமல் நாம இருக்க வேண்டும் என்று இந்த ஸ்தூல சரீரத்திற்குள் இருக்கிற சூக்ஷ்ம சரீரத்திற்கு நல்ல கதி வேண்டும் என்று சொன்னால் 4 வேதங்களையும் 5 வேள்விகளையும் 6 அங்கங்களையும் முறையாக அனுஷ்டிக்கிற அந்தணர்கள் வாழ்கிற திருவெல்லா என்கிற அந்த ஊரிலே சென்று அந்த ஊரிலே இருக்கக்கூடிய பாகவதர்களை அணுகி பயன்பெறுவோம் என்று தன்னுடைய நெஞ்சத்தை பார்த்து சொல்லுகிறார். சூக்ஷ்ம சரீரத்தோடு ஸ்தூல சரீரத்தில் இருக்கிற பிறப்பை அடைந்து மாமசத்தை பொதிந்து கொண்டிருக்கிற நரம்பும் தோலும் ஆகிய இந்த குடிசைக்குள்ளே பஞ்ச இந்திரங்களானவை புகுந்து இம்சை பண்ணி நோவுபடுத்தி கொண்டு குடியிருப்பதற்கு நீ ஆட்படாமல் இருக்க வேண்டும். அப்படி நான் இது மாதிரி திரும்ப வரக்கூடாதுன்னு நினச்சியானா பரம பிரமாணமாக இருக்கிற பெருந்தேவி தாயாரோடு இருக்கக்கூடியவனும் 4 வேதங்களையும் 6 வேதாங்கங்களையும் பஞ்சாக்னிகளையும்
பஞ்சமகா யஜ்ஞங்களையும் பொருந்தியிருப்பவர்களாக வாழக்கூடிய அந்தணர்கள் நிறைந்த திருவல்லா என்கிற கஷேத்திரத்தை அடைந்து நீ நல்ல கதி பெறுவாய் என்று தன்னுடைய நெஞ்சத்தை பார்த்து சொல்லுகிறார். தீண்டா வழும் பஞ்ச செந்நீரும் சீயும் நரம்பும் செரிதசையும் வேண்டா நாற்றமிகு உடல் என்று இந்த உடலை பற்றி சொல்லுகிற போது சொல்லுவார்கள். இந்த உடலிலே எதுவுமே நல்ல விஷயம் கிடையாது. ஒரு மிருகத்தோடு உடலாக இருந்தால் கூட, புலியினுடைய தோலாக இருந்தால் ஜபத்திற்கு உதவும், மாட்டினுடைய தோல் பறை செய்ய உதவும், மற்ற மிருகங்களுடைய தோலாவது பயன்படும். ஆனால் இந்த மனித உடலுடைய தோல் கூட யாருக்கும் பயன் தராது. பிணமாகி பின்னர் இந்த வாசனையோடு இருக்கக்கூடிய உடல் நினைத்து கொண்டிருக்கிற இந்த உடலானது பிணமானதற்கு பின்னால் எதற்குமே பயன்படாது. மிருகத்தினுடைய உடல் கூட மற்றவருக்கு பயன்படும், ஆனால் மனித உடல் என்பது மரணத்திற்கு பின்னால் எதற்குமே பயன்படாது. அப்படி இருக்க அதற்குள் இருப்பது நான் தான் என்று அந்த சூட்சம சரீரத்தை பாடுபடுத்தி கொண்டு நோவுபடுத்தி அதை மீண்டும் மீண்டும் பிறப்பெடுக்குமாறு செய்யக்கூடாது என்று நீ எண்ணுவாயானால், வேதங்களை முழுமையாக உணர்ந்து 6 யஜ்ஞங்களை 5 யஜ்ஞங்களையும் 6 வேதாங்கங்களையும் அறிந்து கொண்டு நல்ல வழியிலே நடந்து கொண்டிருக்கிற அந்தணர்கள் வாழ்கிற திருவல்லா என்கிற இந்த திவ்ய தேசத்தை சென்று மனமே நீ சரணடைவாய் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம். உருவின் ஆர் பிறவிசேர் ஊன் பொதி நரம்பு தோல் குரம்பையுள் புக்கு அருவிநோய் செய்து நின்று ஐவர்தாம் வாழ்வதற்கு அஞ்சினாயேல் திருவின் ஆர் வேதம் 4 5 தீ வேள்வியோடு அங்கம் மாறும் மருவினார் வல்லவாள் சொல்லுமா வல்லை ஆய் மருவு நெஞ்சே காயேன வாச்சா மனசேந்திரியர்வா உத்தியாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமியத்த சகலம்பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயே சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக இவ்வுலகத்தோடு இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்ற நாவில் வருவதற்கு அருள்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.